1 கிலோ மட்டன் ஃப்ரை போட போகிறோம். அதுக்கான மட்டன் பாருங்கள், போன்லெஸ்ஸு மட்டன் 1 கிலோ தொடக்கறி எடுத்துருக்கு மட்டனு பாருங்கள். இது பார்த்தீங்களா எப்படி ஒரு ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்களா ஒரு 10லேருந்து 15 கிராமுக்குள்ளே வரும் பீஸ். இது பார்த்தீங்களா ஏலாட்டுக்கறி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கிடா கறி வாங்கி எடுத்துக்கிறோம். இளங்கறி பல் போடாத ஆடு. பல் போடாமல் கறினா வந்து டக்குன்னு ஒரு 3 விசில் விட்டால் வெந்துடும். இதே நீங்கள் பல் போட்ட ஆடு போட்டிங்களா அது எக்ஸ்ட்ரா 2 பல் போட்டுச்சுன்னா அது ஒரு 6 விசில் வந்துக்கும். இதே ஒரு 4 பல்லுனா 8 விசில், அந்த மாதிரி பல் போட விசில் எக்ஸ்ட்ரா விட மாதிரி இருக்கும். இது வந்து பல் போடாதனால ஒரு 3 விசில் போட்டால் போதும். ஒரு 3 விசில் போதும். இலாட்டு கிடா கறி. இது எப்படி பாருங்கள், கறி பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். கறியில் பார்த்தீங்கன்னா நீரோட்டு நல்லா இருக்கணும். எப்படி பாருங்கள் நீரோட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீரோட்டு நல்லா இருக்கணும் கறியில். இது என்ன பண்ண போகிறோம், இப்போ குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் போட போகிறோம். இது ஃபஸ்ட்டு வேக வச்சுருவோம், அப்புறமா தலை போடுவோம். ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும். இங்கே பாருங்கள், ஏற்கனவே மட்டன் அதை கழுவி எடுத்துருக்கிறேன். லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இல்லை கழுவி எடுத்தது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இல்லை இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் வரும். அது இஞ்சி பூண்டு விழுது 2 பேர் சேர்ந்து 50 கிராம் வரும். இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml தண்ணி. அவ்வளோதான். இது மட்டன்லேயே உங்களுக்கு நீரோட்டம் இருக்கும். அது ஒரு 3 நிமிஷம் அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி இருக்குது அதில் மட்டனில். 1 கிலோ கறிக்கு பார்த்தீங்கன்னா 200 ml தண்ணி ஊற்றிருக்கோம். அதே போதுமானது. இதே வந்து கொஞ்சம் முத்தல் கறினா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 2 டம்ளர் ஊற்றுங்க. முத்தல் கறினா கொஞ்சம் 2 பல்லு போடாதுன்னா பல்லு போடாதனால இதே போதுமானது. ஒரு 200 ml தண்ணியே போதுமானது. இப்போ இதை நான் வந்து குக்கரில் வந்து வேக வைப்பேன். குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விடுறேன். அப்புறம் தலை போடுறோம். கொஞ்சம் வச்சுட்டா ஒரு 3 விசில். ஃப்ரைக்கு இப்போ அதை நான் கட் பண்ண போகிறேன். வெங்காயம் ஒரு 200 கிராம் இருக்குது. அது தேவையான கறிவேப்பிலை போட்டிருக்கோம். தக்காளி ஒரு 1/4 கிலோ இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பார்த்துங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை வந்து 5, ஏலக்காய் ஒரு 5, லவங்கு ஒரு 5. இது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம் வருது. தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இது அரை டேபிள் ஸ்பூனு பெப்பரு, ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூனு ஜீரகத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு மட்டன் மசாலா, அது தேவையான மல்லி, ஆயில் போடுற 150 ஆயில் இருக்குது. ஒவ்வொன்றா அது அடுத்து ஒவ்வொன்றா நான் போடலாம். அடுத்து 10 வச்சுட்டேன். மட்டன் பார்த்தீங்களா அந்த விசில் அடங்குனதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். விசில் அடங்கிச்சு பாருங்கள். அடங்குற வரையும் நம்ம அப்படி விட்டுருணும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அப்படி விட்டுருங்க. டச் பண்ணாதீங்க, அப்படி விட்டுருங்க மட்டன் போட்டு. ஏன்னா அந்த ஸ்டீமில் வர மட்டன் வேகணும். உள்ளே ஒரு குக்கரில் ஒரு ஸ்டீம் இருக்கும். அந்த ஸ்டீமில் வந்து மட்டன் வேகணும். அது ஒரு 1/4 மணி நேரம் அப்படி டம்மில் விட்டுணும். நம்ம பாருங்கள் தண்ணி வந்து மட்டன் கீழே இருந்துச்சிங்களா, பாருங்கள் தண்ணி மேலே இருக்கும், மட்டன் மேலே இருக்கும். நான் ஊற்றின தண்ணி வந்து 1 கிலோ 200 ml தண்ணி ஊற்றினா இல்லை, மட்டன் கீழே இருந்துச்சு. இப்போ பாருங்கள் மட்டன்லாம் முழுகினுது பாருங்கள் தண்ணி. பாருங்கள் மட்டன் வந்துச்சான்னு பார்க்குறேன். பாருங்கள் மட்டனில் வந்துருக்குது. அதில் இப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% வந்துருக்குது. அதில் ஒரு 20% வேக வைக்க போகிறோம். ஃப்ரையில் ஒரு 20% வேக வைக்க போகிறோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா 150 ஆயில் ஊற்ற போகிறேன். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 போட போகிறோம். செக் பண்ணா பார்த்துங்க. சும்மா லைட்டாக எண்ணெய் போட்டு தண்ணி போட்டால் கலந்து இருக்கும். தண்ணி போட்டோம்னா கலந்து போடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போட போகிறோம். 3 பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் வெங்காயம், அதுக்கு தேவையான கருவேப்பிலை போடுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்ணாடி பாத்திரம் வதக்க போகிறோம்.
ஆயிடுச்சு பாருங்கள். இதானே பாருங்கள், கண்ணாடி பதம் பாருங்கள் எப்படி பாருங்கள். இதுதான் கண்ணாடி பதம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு போட போகிறோம். டைரெக்டாக தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து குக்கரில் இதில் போட்டேன், மட்டன்லேயே போட்டேன். நம்ம குக்கர்லேயே போட்டோம் இருக்கு. அதனால் நம்ம இஞ்சி பூண்டு நான் இதில் சேர்க்க போகிறது இல்லை. டைரெக்டாக தக்காளி ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு போடுவோம். பாருங்கள், இது சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா தக்காளி எல்லாம் கொஞ்சம் உடையிடும். அது வரையும் 2 நிமிஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மாதிரி போகிறோம் அப்படியே 2 நிமிஷம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், மசாலா போட போகிறோம். பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். நல்லா உடஞ்சி நல்லா உடஞ்சி தக்காளி பாருங்கள். இது மாதிரி நல்லா உடையின தக்காளி போடலாம். உடனே அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா போட போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச மசாலா போட போகிறோம். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகி போச்சு பாருங்கள். பேஸ்ட் மாதிரி ஆகி போச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், மட்டன் தூக்கி இதில் கொட்ட போகிறோம். நம்ம மட்டன் வேக வச்சு மட்டனை இதில் அது போட போகிறோம். இப்போ நம்ம 1 கிலோ தண்ணி ஊற்றுறதுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ மட்டன் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள். நிறைய தண்ணி ஊற்றணும்னா நிறைய தண்ணியாகிடும். அவ்வளோ தண்ணி வந்து ஒரு 200 ml தண்ணி போதும். 1 கிலோ மட்டனுக்கு ஒரு 200 ml தண்ணி ஊற்றி போதும். இது என்ன பண்ணோம், நல்லா சுண்டி வரணும். சுண்டி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இறக்கிடணும். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி போடுறது அவ்வளோதான். இதோட சரி. ஏற்கனவே நம்ம ஊற்றுறது 200 ml தண்ணி தான். அது தேவையான கொத்தமல்லி போட போகிறோம் பாருங்கள். அது தேவையான கொத்தமல்லி நல்லா கொத்தமல்லி தாராளமாக போடுங்க, நல்லாயிருக்கும். அது மூடி போட்டு மூடியாச்சு. மட்டன் போட்டு மூடி போட்டிருக்கோம். என்ன பண்ண போகிறோம், ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே அது வந்து 1/4 மணி நேரத்தில் நல்லா போட ட்ரை ஆகிடும். 1/4 மணி நேரத்தில் ஒரு 3 டைம் 4 டைம் நம்ம கலக்கி விட வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் பார்த்து திரும்பி சும்மா ஒரு கலக்கிடுறோம். அப்படியே இதாக குக் ஆகட்டும். இன்னும் 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் நான் கலக்கி விட்ருக்கேன். அதெல்லாம் ட்ரை ஆச்சு பாருங்கள். அவ்வளோதான், இதுதான் பதம். ஏற்பண்டிங்கன்னா ஆச்சு பாருங்கள். இப்போ இறக்க டைமு அவ்வளோதான். நீங்கள் இது என்ன பண்ணலாம், நீங்கள் ஏதாவது சப்பாத்தி, இட்லி, அது மாதிரி ஏதாவது ரைஸு இதெல்லாம் போட்டு பேசி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். மட்டனில் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்படி தட்டில் போட பார்ப்போம். அதான் இருக்குங்களா. இட்லி, தோசை, ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே இது நல்லா தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நாட்டு ஸ்டைலில் ரொம்ப கரம் மசாலா எதுவும் போடாமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்குது. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, அசத்துங்க, சூப்பராக இருக்கும்.